ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாபு ஹோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உப்புமாவை கோதுமை உப்புமாவை எப்படி பிரியாணி ஸ்டைலில் செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க எப்படி பார்ப்போம், செஞ்சு தான் பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு. எண்ணெய் ஊற்றியாச்சு, பிரிஞ்சால கொஞ்சமாக போட்டாச்சு. இப்போ வெங்காயம் போடணும், நல்லா வேகட்டும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டாச்சு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். தக்காளி போட்டுக்கணும், போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கணும். இது நல்லா அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்குவோம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ கேரட் போட்டுக்கணும். கேரட்டை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ இது நல்லா வேகட்டும் கேரட்டு. கொஞ்சோண்டு நம்ம பிரியாணி மசாலா கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். அப்புறம் கொஞ்சமாக கறி மசாலா போட்டுக்குவோம். இப்போ இது பிரியாணி மசாலா, கொஞ்சோண்டு கறி மசாலா எல்லாம் போட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். இதெல்லாம் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். அவ்வளோதான். கொதிச்சோம்னா உப்புமா இது கொஞ்ச நேரம் கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உப்புமாவை போட போகிறோம். கோதுமை உப்புமா போட்டாச்சு. நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்புமாவை தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு ரொம்ப லூஸாக சாப்பிடுவாங்க, கொலன்னு. ஒவ்வொருத்தரையும் நல்லா உதிரியாக சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. சட்னி ரெடி பண்ண போகிறோம். ஒரு மிளகா, கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் போட்டு இந்த சட்னி செய்வோம். உப்புமா ரெடி ஆயிடுச்சு. சட்னி தாளிச்சிடுவோம். தேங்காய் சட்னி. உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, பாய்.